இப்போ அலெக்சாண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கிரேட். அவர் வந்து பெரிய மாவீரன். அவரோட வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். அலெக்சாண்டர் வந்து கிமு 356ஆம் ஆண்டு ஜூலை 20 பிறந்திருக்காரு. அப்போ வந்து இவரோட தந்தை பேர் வந்து பிலிப்ஸ் மன்னர். அவருக்கு வந்து மொத்தம் 8 மனைவிகள். அந்த காலம் வந்து இப்போ கிமு அப்படின்னா என்ன, கிபின்னா என்ன அப்படின்னா, கிமுனா கிறிஸ்து பிறந்ததுக்கு 300 வருஷத்துக்கு பின்னாடி. இவர் இருக்கும்போது கிறிஸ்துவர்கள் பிறக்கலை, கிறிஸ்து மதமே உருவாக்கப்படலை. அப்பவுமே உள்ள கதை இது. நம்ம அதை தான் நம்ம படிக்க போகிறோம். அப்போ அந்த காலத்தில் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படிங்கிற பண்பு இல்லை, அப்படி இருந்திருக்கு. அப்போ வந்து மொத்தம் இவங்களுக்கு இவரோட அப்பாவுக்கு 8 மனைவிகள். அதில் முதல் மனைவி பேர் தான் வந்து ஒலிம்பியா. அந்த ஒலிம்பியாவுக்கு பிறந்த பையன் தான் அலெக்சாண்டர். அப்போ அலெக்சாண்டர் வந்து சின்ன வயசுலேயே வந்து விளையாடும்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போர் செஞ்சே விளையாடுற மாதிரி விளையாடுவாங்க. 5-6 பிள்ளைங்களை கூட்டிகிட்டு இப்படி போர் செஞ்சு தோக்குற மாதிரி, நாடு பிடிக்கிற மாதிரி இப்படி இருந்து வீரமாகவே இருந்திருக்காரு. அப்போ இவங்க அப்பா வந்து இராணுவம் அப்படி இப்படின்னு இவங்க அப்பா காலத்தில் வந்து நல்ல ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் வந்து படிப்பு இல்லாமல் எப்படியோ அந்த நாடு இருந்திருக்கு. அப்போ இவர் இந்த மன்னர் இருக்கார்ல, பிலிப்ஸ் மன்னர் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே நிறைய மக்களுக்கு வந்து நிறைய நல்லது செஞ்சு நாட்டை வந்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு. அப்போ நல்ல முறையில் ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்போ வந்து ஒலிம்பியா இருக்காங்களாம். ஒலிம்பியா வந்து இவங்களோட அம்மா வந்து சின்ன வயசுலேயே வந்து நீ கடவுளோட பிள்ளை, கடவுள் பக்தி அவங்களுக்கு ரொம்ப உண்டு. அப்போ வந்து அலெக்சாண்டர் நீ கடவுளோட பிள்ளை, நீ வந்து உலகத்தையே வெளில பிறந்தன அப்படின்னு சொல்லி ஊக்கமளிக்கிற மாதிரியே பேசுவாங்க. அப்போ வந்து சின்ன சின்ன கதைகள், வீரமான கதைகள் அப்படின்னு சொல்லியே இவங்களுக்கு வீரமாகவே வளர்த்துறாங்க. யாராவது நம்ம அலெக்சாண்டர் ரொம்ப தைரியமாக வளர்த்தாங்க. அப்பா வந்து போர்க்கலைகள் அப்படி. அப்போ இவருக்கு 7 வயசு இருக்குமா. 7 வயசாக இருக்கும்போது பயங்கர அறிவாக இருக்குமா. இப்போ வந்து 7 வயசாக இருக்கும்போது நீதிமன்றம்லாம் இருக்கணும் அவங்க அரசவையில். அப்போ வந்து 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து அலெக்சாண்டர் வந்து இதில் நான் தலையிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பரவாயில்ல தலையிடலாமே அப்படின்னு இருக்காங்க. இவர் 7 வயசாக இருக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, இவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பிறகு இவங்களுக்கு நாட்டுக்கு போராட சொல்லுவோமே, இவங்க உயிர் வந்து இந்த தூக்கு தண்டனையில் போகிறது நாட்டுக்காண்டி போகட்டுமே அப்படின்னு 7 வயசாகவே சிந்திச்சிருக்காரு. தூக்கு தண்டனை கேன்சல் ஆகி அவங்க 2 பேரையும் நாட்டுக்காண்டி போராடுற போர் வீரராக மாற்றிருக்காங்க. அவ்வளோ ஒரு அறிவாளியா. எத்தனை வயசு? 7 வயசுல. 7 வயசுல அப்படி பண்ணியிருக்காங்க. அப்போ இவருக்கு வந்து கரெக்டாக 14 வயசு இருக்கும்போதே படை வீரனாக இருக்காரு. படை வீரன்னு ஆள்களோட போய் போர் செய்கிறது எத்தனை வயசுல? 14 வயசுல. அதே மாதிரி 18 வயசு இருக்கும்போது போர்லாம் நடத்துவாங்கல்ல, அதை தலைமை தாங்கிற தளபதியாக இருந்திருக்காரு. இப்போ அவ்வளோ ஒரு வீரமாக சின்ன வயசுலேயே அவங்க இருந்திருக்காங்க. இப்போ இவர் சின்ன வயசாக இருக்கும்போது இவங்க அப்பா பேர் ஒரு குதிரை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டாரு. நம்ம வந்து போர் செய்கிறதுக்கு, நாடுகளை அடையிறதுக்கு ஒரு குதிரை வாங்கணும் பண்ணணும்னு எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ குதிரைகள் நிற்கிது. அப்போ அந்த குதிரையை வந்து நல்ல குதிரை தானே என்னன்னு செக் பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து ரொம்ப சின்ன வயசு தான். அப்போ அந்த குதிரை வந்து என்ன பண்ணிடுது, ரொம்ப முரட்டுத்தனமாக அடங்காமல் அங்கங்கே கத்திக்கிட்டு சட்டக்காடு போட்டுட்டு இருந்துச்சு. அப்போ மன்னர் பண்ணியிருக்காரு, இதையான் வாங்குவானே, இந்த குதிரையா அப்படி வாங்குவானே, இது யூஸ் ஆகாது போல, கத்தம் போட்டுட்டே இருக்கே, வேண்டாம் கொடுத்துடலாமா அப்படின்னு இப்படி யோசிச்சிட்டே இருக்காரு அலெக்சாண்டர். எதுக்காண்டி இப்படி கத்திட்டே இருக்கு அப்படின்னு சூரிய கதிருக்கு நேரம் அந்த குதிரை வந்து இருக்கு. அப்போ அந்த இணல் வந்து அந்த முகத்தில் விழும்போது அதை பார்த்து என்ன பண்ணியிருக்கு, அந்த குதிரை பயந்துருக்கு. அப்போ எதுக்காண்டி இந்த குதிரை சத்தம் போடுது அப்படிங்கிறது சின்ன வயசுல புரிஞ்சுக்கிட்டாரு. சூரிய தசையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுட்டாராம். வச்சோடனே அந்த குதிரை சத்தம் போடலை. அப்புறம் மேலே ஏறி அந்த குதிரையிட்ட அவரே பேசியிருக்காரு, நம்ம உலகையால பிறந்தவங்க அப்படின்னு அந்த குதிரையிட்டே பேசி அது சமாளி ஜம்முன்னு ஏறி அதை வந்திருக்காரு. எப்போ? ரொம்ப சின்ன வயசுல. அப்போ அவங்க அப்பாவுக்கே இந்த மகனோட வீரமும் அறிவு இவ்வளோ அறிவாக இருக்கானேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குதிரையை மகனுக்கே பரிசாக கொடுத்தாங்க. இவ்வளோ அறிவாக இருக்கணும். அப்போ அவர் வந்து எப்படி இருப்பாருன்னா, ஒரு கண் வந்து சாம்பல் நிறத்தில் இருக்குமா, ஒரு கண்ணு நீல நிறத்தில் இருக்குமா அலெக்சாண்டர் கண்ணு. அப்போ அவர் தலைக்கெல்லாம் என்ன பண்ணுவாரா, அந்த குங்குமப்பூ இருக்கு பார்த்தீங்களா, குங்குமப்பூ போட்டு அப்படி குடிப்பாராம். அப்படியே முடியலாம் சைனிங் அப்படி சூப்பராக இருக்குமா. கண்ணன் தாடை வந்து இப்படி ஒட்டிப்பே இருக்குமா. அவர் வந்து அவ்வளோ தூரம் அழகாக இருக்கலாம். அப்போ இவங்க ஆட்சி காலத்தில் வந்து என்னென்னா, பெண்கள் வந்து அடிமைகளாக தான் இருந்திருக்காங்க. அப்போ வந்து பெண்கள்லாம் சேவை பண்ண அப்படின்னு இவர் அதை எதிர்த்திருக்காரு. பெண்கள்லாம் மதிக்கப்பட வேண்டியவங்க, ஒரு ஆணுக்கு வந்து அடிமையாக இருக்கக்கூடாது. அரசர்கள்லாம் நிறையா பெண்கள்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த புறம் இருக்கும், நிறைய பெண்கள் இருக்கும், அதெல்லாம் இவர் தவிர்த்துட்டாரு. அவர் அந்த முறையில் பெண்களுக்கு நல்லா மரியாதை கொடுத்துருக்காரு அலெக்சாண்டர். அப்போ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து இவருக்கு 20 வயசு இருக்கும்போது இவங்க அப்பா இருக்காங்கல்ல, இவங்க அப்பாவை வந்து காவலர்களே கொலை பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டுக்காண்டி கொலை பண்ணியிருக்காங்க. அப்போ இவருக்கு வந்து கரெக்டாக 20 வயசு தான் ஆகுது. அப்போ அப்பா இறந்த உடனே அடுத்தால இவர் தானே ஆட்சி அமைக்க முடியும். அப்போ வந்து இவர் அரியணை ஏறி ஆட்சி அமைக்கும் போது சின்ன சின்ன அரசர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க ரொம்ப ஏளனமாக பார்த்துருக்காங்க. இவன் என்ன சின்ன பையன், இவனால் என்ன செய்ய முடியும், இதனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பிரிவினை என்ன பண்ணியிருக்காங்க, அங்கங்கே போய் இவர் கூட நம்ம சேர வேண்டாம், நம்ம தனித்தனியாக இருந்துக்கிறோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க.
அப்போ இவர் என்ன பண்ணான்னு யோசிச்சிட்டே இருக்காரு. நம்ம பிள்ளைக்கும் இதே மாதிரி நிலம வந்துடக்கூடாது, இதுக்கு ஒரு வழி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட எல்லாரையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு. அவர் வந்து ரொம்ப தைரியமா ஒரு உரையாற்றிருக்காரு. ஆற்றிட்டு என்னோட நீங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாங்க, இல்லைன்னா உங்க மேல போர் செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ பாதி பேர் நம்பல. அப்போ அவர் 20 வயசா இருக்கும்போதே அந்த ஏத்த நாடு அந்த நாடு தானே நிறைய நாடுகளை வென்றிருக்காரு. அம்மா அப்போ இவன் பெரிய மாவீரன் தான் போல அப்படின்னு சொல்லி எல்லாருமே இவர் ஒரு மாவீரன் சொல்லிட்டு இவர்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க. இவர்கிட்ட ஒத்துக்கிட்டு இவங்க நாடுகள் பூராமே வந்து இவங்களுக்கு சரண்ட் ஆகி இவர் அவ்வளோ பெரிய வீரனா இருந்திருக்காரு. அப்போ என்னன்னா இப்போ டேரியஸ்னு ஒரு மன்னர் உண்டு பாரசீகத்துல. அப்போ வந்து அந்த நாட்டுக்கு போய் அந்த பாரசீகத்தை அடையணும்னு சொல்லிட்டு இவர் இருந்திருக்காரு. அலெக்சாண்டர் வந்து நினைச்சிருக்காரு. அப்போ அவர் அந்த கரையில இருக்காரு, இவர் இந்த கரையில இருக்காங்க. இவர் குதிரையில போறாரு. குதிரையில போகும்போது குதிரையை தாண்டினாதான் அங்கே போய் போர் செய்ய முடியும். அப்போ குதிரைக்குள்ள இறங்குறது யாரு? அப்போ நைட்டு போல இறங்கி போர் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது குதிரையில யாரு இறங்குன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. இந்த நதிக்குள்ள இறங்கினா நமக்கு என்ன ஆகுமோ என்ன ஆகும். முதல்ல என்ன செஞ்சாரு, அலெக்சாண்டர் குதிரை இறங்கி டக்குன்னு இறங்கி அந்த தண்ணியில போய் குதிச்சு இறங்கணுன்னு ஏமா மன்னரே இறங்கிட்டாரு, நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் இறங்கிட்டாங்க. இறங்கி இந்த டேரியஸ் கூட ஃபைட் நடக்குது, சண்டை நடக்குது. அப்போ டேரியஸும் பயங்கரமான வீரனா, அவரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. சண்டை போட்டுட்டே இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, இவர் பயந்துட்டாரு டேரியஸ். அலெக்சாண்டர் இவ்வளோ பெரிய வீரமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிட்டான். தப்பிச்சு ஓடின உடனே அவங்க மன்னர்கள் படை வீரர்கள் எல்லாருமே இவர் வசமாயிட்டு அந்த படை வீரர்களையும் இவங்க படை வீரர்களை இவர் சேர்த்துக்கிட்டாரு. சேர்த்துட்டு இவர் போயிட்டாரு. இப்போ வந்து ரெண்டாவது என்ன பண்ணாரு, டேரியஸ் வந்து தோத்துட்டார்ல, ரெண்டாவது ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு நம்ம வந்து நம்ம நாட்டை மீட்டு எடுக்கணும், திரும்பியும் அலெக்சாண்டர் கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடக்குது. இது வந்து பாபிலோன்ல வந்து ரெஸ்ட் எடுத்தாரு அலெக்சாண்டர். அப்போ அவருக்கு அதுக்கு போதும். அப்போ வந்து இது என்ன, இதை பார்க்கணும், திரும்பி நம்ம வந்து டேரியஸ்ட்டு போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை நடக்குது. அதே மாதிரி என்ன செய்யறான், டேரியஸ் வந்து தோத்து போறான். யார்கிட்ட, அலெக்சாண்டர்கிட்ட தோத்து போறான். அப்போ இவர் என்ன பண்றாரு, நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டு அலெக்சாண்டர் சரணடைஞ்சிடும் அப்படின்னு பண்ணும்போது இவங்க என்ன பண்றாங்க, பாதுகாவலர் நீ வந்து சரணடையக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டேரியஸ் கூட இருக்கிறவன என்ன பண்ணியிருக்கான், கத்தி எடுத்து அவனை குத்திட்டான். அலெக்சாண்டர்கிட்ட சரணாகக்கூடாது. அப்போ வந்து அலெக்சாண்டர் என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ பெரிய வீரன் வந்து அப்படியே செத்து கிடக்கானா டேரியஸ். அப்போ இவ்வளோ பெரிய வீரன் சாதாரணமாக செத்து கிடக்கானு சொல்லிட்டு இவர் அரசு அங்கி இருக்கலாம் அதை கலத்தி அதை அவருக்கு போட்டு அரசு மரியாதையோட இவர் செலவில் அடக்க முடியும். அப்போ வீரர்களுக்கு வந்து இவர் வந்து பயங்கரமாக மரியாதை கொடுப்பாங்க. ஏன்னா இவரும் பெரிய வீரர்லாம். அரசர் முறையில் இவர் வந்து பெருசாக வந்து அடக்கம் பண்ணி பெரிய அதில் ஒரு மகளை தான் இவர் கல்யாணம் முடிச்சிருக்காரு. டேரியஸில் மகா இருக்காங்களா, அவங்க தான் கல்யாணம் முடிச்சிருக்காரு. அப்போ வந்து அரசு மரியாதையோடு இது முடிஞ்சுது. இந்த போர் முடிஞ்சு இப்படி நாட்டில் எல்லா இதுவுமே ஒருத்தரையாக போர் பண்ணி இருந்துட்டாரு. இதுக்கு இடையில வந்து டயானிசிஸ் அப்படின்னு ஒரு ஞானி இருக்குமா, தத்துவ ஞானி இருக்காரு. அப்போ ஒரு வேளை அலெக்சாண்டர் வீட்டில் இருந்துட்டு இருக்கும்போது போர்லாம் பண்ணிட்டு இப்படி டிப்டாப்பாக நின்றுக்கும்போது கூட்டமாக ஆட்கள் போயிட்டே இருக்காங்க. அலெக்சாண்டர் வந்து நம்மளை தான் பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்க்க வாங்கினா எங்கே போகிறாங்க எல்லாரும் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு தத்துவ ஞானி இருக்காங்க, அவங்கள பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே யார் அது அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனை கூட்டுவாடா அப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து அலெக்சாண்டரோட ஆள் வந்து இந்த தத்துவ ஞானியை கூப்பிடுறாங்க. அப்போ வந்து நான் வர முடியாது, வேணா உங்கள் அரசரை வர சொல்ல அப்படின்னோடனே அவருக்கு ஒன்றுமே இவ்வளோ பெரிய வீரன்ட்டே ஒரு ஆள் இப்படி பேசுதானே, நான் வந்து சரின்னு அரசர்கிட்ட வந்து சொல்லிட்டான். அப்போ அரசர் என்ன பண்ணுறாரு, குதிரையில் வாராரு. குதிரையில் வந்து கரெக்டாக அவர் வந்து ஒரு சூரிய ஒளி படுலாம். அப்படின்னா கரண்ட் கிடையாது, தாமஸ் ஆல்வா எல்லாம் படைக்கலை அந்த காலத்தில். கரண்ட் எல்லாம் சூரிய ஒளியில் வச்சு புக்கை வச்சு பாடம் சொல்லி கொடுத்தாரு. இதை பார்த்து எல்லாத்தையும் அப்படி சொல்லி கொடுக்கும்போது அலெக்சாண்டர் குதிரை இடம் வந்து புக்கில் படுது. அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, இந்த ஞானி சொல்கிறாரு, உன்னோட குதிரையோட இணல் வந்து என் புக்கில் படுது, ஆனால் முட்டாளே இந்த குதிரையை ஓரமாக எடுத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்மளை பார்த்து முட்டான்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நான் பெரிய வீரன், என்னையை பார்க்காம எல்லாரும் ஏன் உன்னையை பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் டேனியஸ் தான் அவர் பேர சொல்லணும்னா அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாங்க, நீ வந்து உன்னோட வாளால எல்லாரையும் வென்றிருக்க, உலக நாடுகளை கூட வென்றிருக்க, நான் வந்து என்னோட நூலால என்னையே வென்ற வேண்டடா அப்படின்னு இருக்கான். அப்போ படிப்பு எவ்வளோ முக்கியம்னு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இது பண்ணுது. யாருக்குமே இவரே பெரிய அறிவாளி, இவர் படித்தவரே தெரியும் அரிஸ்டாட்டில், அவர் பெரிய அறிவாளி. அப்போ வந்து இவரே ஒருத்தர் வென்றிருக்கணும். அப்போ வந்து அவர் தலைவணங்கியிருக்காரு, நீ தாண்டா ஞானி, நான் உனக்கு தலைவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்படி வந்து மரியாதை கொடுப்பாராம் அறிவானவங்களுக்கு. அப்புறம் தைரியமானவங்க, இப்போ டேரியஸ் எடுத்துக்கிட்டீங்களா அப்படி மரியாதை கொடுத்து. அப்போ வந்து இவர் எல்லா நாடுகளையும் வென்றுட்டே வராங்க. கடைசியாக இவருக்கு என்னன்னா, இந்தியா பக்கம் நம்ம இந்தியாவை பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பக்கம் போய் போர் புரியணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னா, இந்த போரஸ் அப்படிங்கிற மன்னர் வந்து பெரிய படைவீரனா இருக்கான். அவர் நிறைய யானை படையெல்லாம் வச்சிருக்காங்க. இவங்களுக்குள்ள என்ன ஒரு போர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு பின்னாடி வரத உள்ளவங்களுக்கு எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இசை மீட்டுறது, அப்புறம் கால் எப்படி தேய்க்கிறது,
இப்படி ஒரு போர் வீரர் மாதிரி வச்சிருப்பாங்களாம். அப்படின்னா நீ அங்க தாக்கு இங்க தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு போர் வீரர் வந்து உஷாரா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, முதல்ல அடியை வாங்கிக்கிடுவாங்களாம். அவனுக்கு எவ்வளவு பலமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளவு வந்து போர் தந்தனை இருந்தாங்க. முதல்ல தற்காப்பா பண்ணிட்டு திரும்ப இவனுக்கு என்ன பலம் இருக்கு அப்படிங்கிறத அலெக்சாண்டர் பார்க்கலாம். அப்போ இந்த போரஸ் மன்னன் வந்து எதிர்த்து எப்படியா நம்ம இந்தியாவுக்குள்ள வந்துடணும் அப்படிங்கும்போது இவர் கூட பயங்கர சண்டைப்படுறாரு. சண்டை போடும்போது இவங்ககிட்ட வந்து யானைப்படை வந்து ரொம்ப பெரிய படையா இருக்கு. யானைப்படை இந்த புருஷோத்தமன் அப்படிங்கிற மன்னர்கிட்ட. அப்போ அலெக்சாண்டர் இவர் வீரத்தை பார்த்து ரொம்ப மெச்சிட்டாராம். எப்படியோ அவரை வென்றாலும் வந்து இவர் எதுக்கு நல்லா போராடிருக்காரு நம்ம இந்திய மன்னர் புருஷோத்தமன். அப்போ அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, உனக்கு என்ன வேணாலும் கேளு, நீ பெரிய வீரன்டா அப்படின்னு சொல்லி புருஷோத்தமன் சொன்னோன்னா, நீ வந்து அரசருக்கு என்ன உரிமையெல்லாம் கிடைக்கும் அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி புருஷோத்தமன் சொல்லியிருக்காரு. அவர் வென்ற நாடுகள்ல அவர்கிட்ட வென்ற நாடுகள்ல அவர்கிட்டே கொடுத்துட்டு அவருக்கு மரியாதை செஞ்சாராம். யாரு, நம்ம அலெக்சாண்டர். நீ பெரிய வீரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கைப்பற்றினதை அவர்கிட்டே கொடுத்துட்டு தனக்கு கீழே இருக்க மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு சரி இன்னும் போகலாம் அப்படிங்கும்போது 15 வருஷமா இவங்க போர் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்போ என்னன்னா இவருக்கு சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு அவமானம், இவனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்கல்ல. அவர் 15 வருஷம் நான் எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல பாதி நாடுகளை இவர் கைக்கு வச்சுக்கிட்டாரு. அப்ப அந்த ஒரு வார்த்தை இவர் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அப்போ 15 வருஷம் போராட்டப்பட்டு வீரர்கள்லாம் களைப்பாயிட்டாங்க. 15 வருஷமா சண்டை போட்டிருக்கோம், நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க மூஞ்சிலாம் நம்மளுக்கு ஞாபகமே இல்லை, நம்ம நாடு திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க அலெக்சாண்டர்கிட்ட. அப்போ சரி கடைசியா போகும்போது சின்ன சின்ன நாடுகளை கைப்பற்றிட்டு அப்படி போகும்போது வந்து இந்த பழங்குடியினர்கள் வந்து பழங்குடியினர்கிட்ட ஃபைட் பண்ணும்போது அவங்க வந்து அம்பு எய்தல் வந்து அலெக்சாண்டர் மேல பட்டுட்டு இது வரைக்கும் அவர் தோல்வியே கண்டதில்லை அலெக்சாண்டர். கடைசியா அவங்க அம்பு வந்து வயிற்றுலையும் இந்த தொண்டையிலையும் பட்டவொன்னு கடுமையான காய்ச்சல் அலெக்சாண்டர் காய்ச்சல் படுத்துட்டாரு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அப்போ இறக்கும் போது என்ன சொல்றாரு, நீங்க என்னை புதைக்கும் போது என்னோட 2 கைகளையும் வெளியில வச்சு புதைங்க, 2 கைகளையும் இப்படி வெளியில வச்சு புதைங்க. அப்போ இந்த உலகத்தை வென்றவனா இருந்தா கூட கடைசி கொண்டு போறது எதுவும் இல்லை, அதை உணர்த்தணும் மக்களுக்கு. நம்ம இறந்தா எதுவும் கொண்டு போறது இல்லையா, அதை உணர்த்தணும் அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்ணியிருக்காரு, 2 கையும் வெளியே வச்சு புதைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொல்லியிருக்கா, அலெக்சாண்டர் சொல்லியிருக்கா. அப்போ அவர் அவ்வளோ ஒரு வீரன். அவரை பத்தி தெரியணும்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த கதையை சொன்னேன். ஓகேவா? வணக்கம்.